விதியின் கீழ் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே அரசால் முடிவு செய்யப்பட்டு இடங்களெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு மாண்பு உறுப்பினர் இல்ல அனுமதி இல்லை இல்ல அனுமதி இல்லை. கூடலூர் தொகுதி இல்லை, இது அனுமதி இல்லை. இல்ல விவாதமே இல்லை. அதை பற்றி எந்த விளக்கம் கேட்டால் இன்னொரு உறுப்பினர் சொல்ல விரும்புவார். அனுமதி இல்லை. மாண்பு உறுப்பினர் கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புலி தாக்கியது தொடர்பாக மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் திரு தலவாய் சுந்தரம், மாண்பு உறுப்பினர் திரு கணேஷ்குமார், மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன், மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து, மாண்பு உறுப்பினர் போஜராஜன், மாண்பு உறுப்பினர் செல்லசுவாமி அவர்கள், அதாவது தொகுதி பிரச்சனையா வெளிநடப்பா என்றால் எனக்கு தொகுதி பிரச்சனை தான் என்று உட்கார்ந்திருந்த உறுப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, சகோதரர் திராவிடமணி அவர்கள் சொன்னது போல் கடந்த ஒரு வாரத்திலே 2 நல்ல உயிர்கள் இந்த புலிகளால் தாக்கப்பட்டு இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலை ஒன்று மட்டுமல்ல, நீலகிரி மாவட்டத்திலே யானைகளாலும் விலங்குகளாலும் சிறுத்தைகளாலும் புலிகளாலும் உறுப்பினர் எடப்பாடி சொன்னது போல 2 நாளைக்கு முன்பாகவே தரவே சொல்லட்டும். மாண்புடைய உறுப்பினுடைய மன ஆதங்கம் எனக்கு புரிகிறது. ஏற்கனவே இதை 2 நாளைக்கு முன்பாக தர வேண்டும் என்று நான் ஏற்கனவே கோரியிருக்கின்றேன். இப்போது மாண்புமிகு அமைச்சர் பெருமகளுக்கும் அரசு துறை உயர் அதிகாரிகளுக்கு நான் தெரிவிப்பது, இந்த மாமன்றம் கூடுவதும் விவாதிப்பதும் குறிப்பாக மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்புகள் அறிவிக்கிற போது முழுமையாக படித்து ஆய்ந்து அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்தியை சொல்லக்கூடுமானால் படித்தால் தான் தெரியும். இதை கருத்திலே கொண்டுதான் 1 நாளைக்கு முன்னதாகவே தர வேண்டும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இனி வருங்காலில் வரக்கூடிய மானிய கோரிக்கைகளில் 24 மணி நேரத்துக்கு முன்னதாகவே, அல்லது ஒரு வெளியூரிலிருந்து வருகிறார் என்று சொன்னால் முதலிலே தென்படுவது நகரங்கள் தான். அந்த நகரத்தில் இருக்கிற வசதிகள் அதை வைத்துதான் நாட்டையே அவர்கள் பார்ப்பார்கள். எனவேதான் அப்படிப்பட்ட நல்ல நகராட்சியாக தலைவராக நம்முடைய மேயர் தளபதி அவர்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், முதலமைச்சராக இருந்து வழிநடத்திய துறையிலே நாங்கள் பணியாற்ற எங்களை அனுமதித்ததே எனக்கு பெரிய நன்றி. அவரை இந்த நேரத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி. மாண்பு உறுப்பினர் மா விஜய் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். சபையோர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் உசிலம்பட்டி பகுதி மக்களின் கோரிக்கையான 58 கால்வாய் பாசனத்திற்கு நிரந்தர அரசாணை வேண்டும். மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் புதிய கட்டட வசதி வேண்டும். தேவையான மருத்துவ வசதி வேண்டும். உசிலம்பட்டி புதிய நகராட்சி கட்டிடம் வேண்டும். முதல்நிலை நகராட்சியாக கொண்டு வர வேண்டும். உசிலம்பட்டி கண்மாய்க்கரை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும். உசிலம்பட்டி பகுதியில் மல்லிகை பூ நிறைய விவசாயம் செய்கிறார்கள். அதனால் வாசனை திரவிய தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும். உசிலம்பட்டி பகுதி சிப்காட் தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும். உசிலம்பட்டி பகுதியில் பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு தொழிற்சாலைகளும் கைத்தறி உற்பத்தி மற்றும் பயிற்சி மையங்களும் ஏற்படுத்தி தர வேண்டும். உசிலம்பட்டி மகளிர் மற்றும் அரசு பள்ளியே இல்லை. அரசு பள்ளி